ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறை இருக்கு பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த ஒரு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு சுகாதாரத்துறை இருக்கு பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம், அங்கேருந்து சூப்பரான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூக்கான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல மெடிக்கல் ஆஃபீஸர் 3 வேக்கன்சி, எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 60,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அர்பன் ஹெல்த் நர்ஸ் கேட்டிருக்காங்க, 30 வேக்கன்சி, 14,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதேமாரி அந்த எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து 30 இது கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்கான கோர்ஸ் முடித்தவங்க, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி, 13,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. லேப் டெக்னீஷியனுக்கு பயாலஜி சப்ஜெக்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி, 14,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 12th முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்ட் போசஸ் 2 இயருக்கான மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. கவுன்சிலர் கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி, 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோஷியலாஜி அப்புறம் சைக்காலஜி சோஷியல் ஒர்க் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து இதான் உங்களுக்கான பதவிகள். மொத்தமாக ஒரு 5 பதவிகிட்ட கொடுத்துருக்காங்க. 80க்கு மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னமான டாக்குமெண்ட் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப், 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ரெசிடென்சிக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பாருங்கள், இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு 3 வேக்கன்சி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்த்தா 10 வேக்கன்சி, 10th பாஸ் பண்ணால் போதுமானது, 8,500 ரூபா கொடுக்குறாங்க. கிளீனர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது, 8,500 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க, 1 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது, 8,500 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. செமங் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி, 8,500 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி, 23,800 ரூபாய். எம்ஏ சோஷியல் ஒர்க்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சானிடரி ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, 8,500 ரூபா சேலரி, 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மல்டிடாஸ்க் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, 7 வேக்கன்சி, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 8th பாஸ் பண்ணால் போதுமானது. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இது இல்லாமல் இன்னும் இருக்குங்க, டிரைவருக்கான பதவி, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க, ரேடியோகிராஃபர் கேட்டிருக்காங்க, ஓடி அசிஸ்டன்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். எக்கச்சக்கமான பதவிகள் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 80க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.